கோவை பூ மார்க்கெட்டில் ஸ்லீவ்லெஸ் டிரெஸ் அணிந்து வந்த சட்டக்கல்லூரி மாணவியை வியாபாரிகள் உள்ளே விட மறுத்து வாக்குவாதம் செய்தது குறித்து காவல்துறை சார்பில் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பவனர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் நேசராஜ் இணைப்பில் இருக்கிறார். பூ மார்க்கெட்டில் ட்ரெஸ் கோடு ஒரு பொண்ணு வழக்கறிஞர் பயிற்சி பண்ணிட்டு இருக்குது. அந்த பொண்ணு உள்ளே கொண்டு வந்து அரகுர ட்ரெஸ்ஸோட வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிவித்து காவல்துறை அதுக்கு சார்ந்த ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அது காவல்துறை சார்பாக கடந்த 2 நாள் முன்னாடி விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் நேசராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நேசராஜ், விவரங்கள். வணக்கம். கோவையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூ மார்க்கெட் பகுதியில் சட்ட படிப்பு படித்து வரும் ஜனனி பூ வாங்க வந்துள்ளார். அந்த இடத்தில் அங்குள்ள பூ வியாபாரிகள் அரைகுறை டிரெஸ் போட்டு வரக்கூடாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஜனனி நேற்று கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பூ வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனு அளித்திருந்தார். அதே போல பூ வியாபாரிகளும் ஜனனி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு ஒன்றையும் கொடுத்துள்ளனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கூறும்பொழுது தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதே போல காவல்துறை உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தது குறிப்பிடத்தக்கது. நேசராஜ், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.